போன மாதம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு வீடியோ போட டைம் இல்லை, அதனால தான் இப்போ போடுறேன். திருச்சியில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது இந்த குலதெய்வ கோயில். ரொம்ப அழகாக இருந்தது. நானே இது வரைக்கும் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போனேன். போகணுன்னு ஒரு நேரம் வந்திருக்கு, அதனால் போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் குலதெய்வ கோயில். எல்லோரும் வருஷத்தில் ஒரு 2 தடவைனா குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அப்போ தான் நம்மளோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். நம்ம என்னத்தான் இஷ்ட தெய்வத்தை வேண்டினாலும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், வேண்டுதல் நிறைவேறும். அதனால் நான் நிறைய சாமி கும்பிட்ருக்கேன், எல்லா கோயிலுக்கும் போவேன். பட்டு என் வேண்டுதல் எதுவுமே நிறைவேறினதில்லை. அதனால் ஜோசியர்கிட்ட கேட்கும்போது, ஃபஸ்ட்டு நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு நான் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு, உங்களை பார்க்க வராமல் இருந்தது, அதனால் என்னை மன்னிச்சிட்டு என் வேண்டுதலெலாம் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு வர சொன்னாங்க. அதனால தான் போயிருந்தேன். மன மகிழ்ச்சியாக இருக்குது குலதெய்வத்தை பார்க்கும்போது. நீங்களும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் குலதெய்வத்தை கண்டிப்பாக மறக்காதீங்க. வருஷத்தில் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி போயிட்டு வாங்க, முடியாதவங்க வருஷத்தில் 2 வாட்டியாவது போயிட்டு வாங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை போயிட்டு வாங்க, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு கிடைச்சாதான் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைங்க, புருஷன் எல்லாரோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வேணும். அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் ஈஸியாக. அதனால் மறக்காமல் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க. மிக்க நன்றி.